இந்த கோழி எனக்கு தினமும் 23,000 ரூபாய் சம்பாதித்து தருகிறது. கேள் நண்பா, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் அக்கவுண்ட்ல 200 ரூபாய் இருக்கு. அப்போ உன்னை என்ன தடுக்குது? வா, இன்னொரு முறை சேர்ந்து செய்வோம். பார்த்தையா, நான் 2 முறை முடிவு வரை சென்று விட்டேன். என் பேலன்ஸ் இப்போ 1,50,050 ஆயிடுச்சு. ரஜினி சார் வந்து ஒரு 30 கோடியை செலவு பண்ணுவார்ல ஒரு பந்தயத்துல, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஆப்புக்குள்ள போங்க. மொத்தமா திரும்பி வரும்போது ஒரு கோமணத்தோட தான் நீங்க வருவீங்க. ஓகேவா? Flashback. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான். அது என்னன்னா, சிக்கன் ரோடுன்னு ஒரு ஆப்டா, அதில் நிறைய செலிபிரிட்டிஸும் ஆட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்பலாமா கூடாதா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அது என்னன்னா, அது எல்லாமே மாயைடா, ஏஐனால செஞ்ச வேலைடா, அதை நோண்டாமல் உன் வேலையை பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதில் யூஸ் பண்ணப்பட்ட செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஏஐஸ். ஓகேவா? அதை எப்படின்னா, உண்மையான செலிபிரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட இமேஜஸை எடுத்து அதுலேருந்து பல ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி வாய்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லிப்ஸிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பல ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆடாக அவங்க ரன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து எந்த ஒரு ஓனர்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்க விராட் கிட்டையும் ரோஹித் கிட்டையும் பெர்மிஷன் எதுவுமே கேட்காம அவங்க இமேஜஸை மட்டும் யூஸ் பண்ணி பல மக்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும், இவங்க தான் இந்த ஆட் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க உள்ள போயிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லயே இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் இருக்கு. அந்த ஆப்புக்குள்ள எவ்வளவு பெரிய ஆப்பு இருக்கும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்ன கோடிங் மூலமா உங்க காசை கரன்னு கறந்து எடுத்துருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேவா? இந்த வீடியோவை நீங்க லைக் பண்றதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஷேர் பண்ணணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.